ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் வேகனார். வேகனார் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இசிஎம் ஆல் ஃபங்க்ஷன் லைட் க்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு தான். இந்த லைட்டு பார்த்தோன்னா இன்ஜினுக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு சென்சார் ஆர் ஒயர் கட் இருந்தால் தான் இந்த லைட்டு க்ளோ ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் 2 ஃபால்ட் ஷோ ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா அப்சல்யூட் மேனிஃபோல்டு ப்ரெஷர் சென்சார், ஷார்ட்டாக மேப் சென்சார் சொல்லுவாங்க. செகண்ட் ஃபால்ட்டு பார்த்தோன்னா நாக் சென்சார். இந்த நாக் சென்சார் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, வெஹிக்கிள் ஒரு ஸ்மூத் ரன்னிங்காக தான் அந்த நாக் சென்சார் வரும். இந்த நாக் சென்சார் பார்த்தோன்னா இன்ஜினோட பிளாக்கில் மவுண்ட் ஆகிருக்கும். எதுக்காக இன்ஜின் பிளாக்கில் மவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, இன்ஜினோட வைப்ரேஷனை சென்ஸ் பண்ணுறதுக்காக தான். இன் சம் வெஹிக்கிள் பார்த்தோன்னா இந்த நாக் சென்சார் ஒயர் கட் ஆச்சுன்னா வெஹிக்கிளே ஸ்டார்ட் ஆகாது. அது ஏன்னு பார்த்தோன்னா, இந்த நாக் சென்சார் இசிஎம்க்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது என்ன டேட்டான்னு பார்த்தோன்னா, பெட்ரோல் அண்ட் ஏர் எந்த அளவுக்கு இன்டேக்கில் உள்ளே போகணுன்றது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மேனிஃபோல்டு சென்சார். இந்த மேனிஃபோல்டு சென்சார் பார்த்தோன்னா, வெஹிக்கிள் ஹைடலில் ரன் ஆகும்போது எந்த அளவுக்கு பெட்ரோல் ஸ்ப்ரே ஆகணுன்றதையும், நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது கரெக்டான லெவலில் பெட்ரோல் ஸ்ப்ரே ஆகணுன்றதையும் சென்ஸ் பண்ணுறது தான் இந்த மேப் சென்சார். இந்த மேப் சென்சாரோட ஒயரிங் ஆர் சென்சார் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வெஹிக்கிள் மைலேஜ் வராது. ஸோ வெஹிக்கிளோட மைலேஜுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே ஆகுறது இந்த மேப் சென்சார். இந்த மேப் சென்சார் அண்ட் நாக் சென்சார் பார்த்தோன்னா இன்ஜினோட ஒரு ஸ்மூத் ரன்னிங்க்கு ஒரு பெரிய ரோல் பண்ணுது. இந்த மேப் சென்சாரையும் நாக் சென்சாரையும் ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு த்ராட்டில் பாடி அண்ட் மேனிஃபோல்டையும் ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். இந்த மாதிரி மெயின் சென்சாரோட சாக்கெட்லாம் எப்போவுமே ட்விஸ்ட்டு பண்ணாமல் சால்ட்ரிங் பண்ணால் தான் டேட்டாலாம் பக்காவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒயரிங்கை ட்விஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் லூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மெயின் சென்சாரோட ஒயர்லாம் ட்விஸ்ட் அடிக்காமல் சால்ட்ரிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஐடியா. ஸோ நம்ம இந்த 2 சாக்கெட்டுமே சால்ட்ரிங் பண்ணி கலர் மேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கப்ளர் எல்லாத்தையுமே கரெக்டான கலர் கோடிங்கில் ஜாயின் பண்ணால் தான் அந்தந்த சென்சார் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நம்ம கரெக்டான கலர் கோடிங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃபால்ட்டு ரெக்டிஃபை ஆகாது, இசிஎம் லைட்டும் ஷோ ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தோன்னா ஒயரிங்லாம் சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் போட்டு கவர் பண்ணிவிட்டு அகைன் அது மேலே டேப் சுற்றி வெஹிக்கிள் ஹீட் ஆகும்போது வெஹிக்கிளோட ஹீட்டு ஒயரிங்கில் படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஸ்லீவ் போடுறது. ஸோ ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளோட மேனிஃபோல்டு அண்ட் த்ராட்டில் பாடிலாம் ஃபிட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ண ஏர் ஃபில்டர் பாக்ஸ்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிளில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஸ்கேன் போட்டு அகைன் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஸோ வெஹிக்கிளை ஒரு ட்ரையல் பண்ணிவிட்டு அகைன் செக் பண்ணோம், எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஃபால்ட் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணி கஸ்டமர்கிட்ட ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. தேங்க்யூ.